நானே போறேன்னு சொல்லி அம்மா கர்நாடக மாநில முதலமைச்சர் ஷட்டரை போய் சந்திச்சாங்க. அவன் பேரு ஷட்டர். காவிரி தண்ணீரில் தமிழகத்திற்கு இருக்கிற உரிமை, தமிழ்நாட்டினுடைய விளைநிலங்கள் சுருங்கிய சோகம், கர்நாடகத்தில் விளைநிலங்கள் விரிந்த வரலாறு, நீ கட்டிய அணை, நாங்கள் வஞ்சிக்கப்பட்ட வரலாறு, எங்களுக்கு இன்றைய தேவை எல்லாம் அம்மா பட்டியலிட்டு ஷட்டர்கிட்ட பேசினாங்க. ஷட்டர் கேட்டுட்டு சொன்னா ஒரு ஷட்டர் கூட திறக்க முடியாதுங்களா. அம்மா சொன்னாங்க, ஏற்கனவே இருந்த முதலமைச்சர்கள் எல்லாம் உன்னை விட பெட்டர், நீ வெறும் பட்டர், நான் போகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்து மீண்டும் உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டி நீரும் கிடைக்கவில்லை, நிவாரணமும் கிடைக்கவில்லை, நீங்கள் தான் இதில் தலையிட வேண்டும் என்று சொன்ன பொழுது உச்சநீதிமன்றம் டிசம்பர் 5ஆம் தேதி தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று உத்தரவிட்டது. கால் நினைப்பதற்கும் கழனியில் பயிர் நனைவதற்கும் கொஞ்சம் தண்ணீர் வந்ததென்றால் அம்மா நடத்திய சட்ட போராட்டத்தின் விளைவு என்பதை நன்றி உள்ள தமிழர்களை மறந்துவிடார்கள். வாழி அவந்தன் வளநாடு, ஊழி உய்க்கும் பேருதவி, மகவாய் வளர்க்கும் தாயாகி, நடந்தாய் வாழி காவேரி அப்படின்னு பாடினான் அன்றைக்கு இளங்கோவடிகள். காவிரி நமக்கு தாய், நாம் அவள் பிள்ளைகள். அந்த காவிரி தாய் தமிழ்நாட்டில் கால் வைக்க வேண்டும் என்றாலும் எங்கள் தாய் நினைத்தால் தான் முடியும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. நாங்க உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு உங்களுக்கு இழப்பீடு வேணும்னு அம்மா இன்னைக்கு நஷ்டஈடு கேட்டு இன்னைக்கு வழக்கு தொடுத்திருக்காங்க. காவிரி கரை உழவர்களுக்கு நஷ்டஈடு இழப்பீடு தரப்படும் என்று இன்னைக்கு கவர்னர் உரையில் அறிவித்திருக்கிறார். தித்திப்பான செய்தி உங்களுக்கு விரைவில் கிடைக்கும். கருணாநிதி இதுல எப்படியாவது சென்று முடிஞ்சு உங்க ஆத்திரத்தை எங்க மேல திருப்ப முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கான். அதெல்லாம் நடக்காது. அவன் எப்பவுமே ஏதாவது குழப்பம் உருவாக்க இப்ப விஸ்வரூபம் விஸ்வரூபத்துக்கு பிறகு என்ன சம்பந்தம்? விஸ்வரூபத்தை கெடுத்தது நாங்களா? இதுல எங்களுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? முதலமைச்சர் சந்திச்சு பேசல வேண்டாமா அப்படின்னு கேட்கிறாரு. கருணாநிதியை ஒரு பக்கம் அறிக்கை விட்டுறான், அம்மா பேசாம இருந்தாங்க, அம்மாவுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. கமலஹாசன் உலக நாயகன், அவன் நிரந்தர இளைஞன். நான் அவரை துதிக்கிறேன், அவனை மதிக்கிறேன். என்னுடைய தமிழ் திரைப்படம் ஒன்றுக்கு என்றைக்காவது ஒரு நாள் உலக விருது கிடைக்குமானால் அதை வாங்கி தருகிறவன் கமலஹாசனாகத்தான் இருப்பான் என்று நான் இன்னும் நம்புகிறேன். ஆனால் அண்ணன் கமலஹாசனுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இது சமய சகிப்புத்தன்மை வளர்ந்த பூமி இந்த பூமி. இது மதமாச்சாரியங்கள் இல்லாத மண் இந்த மண். இது ஒரு சென்சிட்டிவ் சாயில். இங்கே மதங்களின் பெயரால் மதங்கள் நடைபெறுவதை அனுமதிக்க முடியாது. பாபர் மசூதி உடைத்து நொறுக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் கலவரம், நாடெல்லாம் ரத்தம். பாபர் மசூதி உடைத்து நொறுக்கப்பட்ட காலகட்டத்தில் தென்றல் வீசியதும் தேன் மணந்ததும் ஒரு நாடென்றால் எங்கள் புரட்சி தலைமை தாங்கிய தமிழகத்தில் தான் அன்றைக்கு அமைதி நிலவியது. அண்ணன் கமலஹாசன் அவர்களே, தவறு எங்கே நடந்து விட்டது? இதில் அரசாங்கத்திற்கு ஏதாவது பொறுப்புண்டா? குர்ஆனை படித்துவிட்டு ஆயுதத்தை தூக்குவதாக நீங்கள் ஒரு காட்சி சித்தரிப்பது அவர்களுடைய மனத்தை நோகச் செய்கிறது. அவன் சிறுபான்மை, நாம் பெரும்பான்மை. பெரும்பான்மை சிறுபான்மை அணைச்சு போடும். பெரும்பான்மை சிறுபான்மையினுடைய நெஞ்சில கல்ல தூக்கி போட்டு விடாது. திருச்சூர்ல பூரம் வடக்குநாதனுடைய சன்னிதானத்தில் 108 யானைகள் அணிவகுத்து நிற்கின்றது. தலைமை தாங்கி வருகிற பார்வதி யானையினுடைய தலையில முகப்படாம். அந்த யானையினுடைய தும்பி கையில கோவில் திருவிழாவிற்கு கொடிக்கம்பத்தை நாட்டணும்.